வணக்கங்க. இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, இந்தியாவில் இருக்கிற மக்களோட மைண்ட் செட் எப்படி மாறி இருக்குது, அவங்களோட ஸ்பெண்டிங் எப்படி மாறி இருக்குன்னு தான். இன்றைக்கி இருக்கிற பீப்புளோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, லாவிஸாக அவங்களோட ஸ்பெண்டிங் எல்லாமே லக்ஸூரியஸாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 20,000 சேலரி வாங்கினாலே அவங்க வந்து கார் வாங்கி கம்ஃபர்ட்டாக இருக்கணும், லக்ஸூரியாக இருக்கணும், நல்ல ஒரு 2 BHK எல்லா ஹவுஸ் ஹோல்டு இன்க்ளூடிங் மைக்ரோ ஓவன் வரைக்கும் வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்க. எஸ்பெஷலி நானுமே வாங்கியிருக்கேன். எல்லாருமே வந்துட்டு இன்றைக்கி லக்ஸூரியாக இருக்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. ஏதாவது ஒரு 20 இயர்ஸ், ரொம்ப தூரம் கூட வேணாம், ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 20,000 சேலரி வாங்கினா பைக்கு தேவைப்பட்டால் வாங்கலாம், அந்த மைண்ட் செட்டில் தான் இருந்தாங்க. அவங்க வந்து சேவிங்ஸில் வந்து மோர் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்க. நிறையா சேவ் பண்ணணும், காசை வந்து நிறையா சேர்த்து வைக்கணும், நிறையா வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கணும், அப்படித்தான் நினச்சாங்க. பட் இன்றைக்கி இருக்கவங்க வந்து லக்ஸூரியாக செலவு பண்ணிவிட்டு சேவிங்ஸ் வந்து ரொம்ப லெஸ்ஸாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து ஃபினான்ஸ் கம்பெனியோட ரிப்போர்ட் பார்த்திங்கன்னா, இந்தியாவோட ஜிடிபினா என்னென்னா உற்பத்தி விலையோட உற்பத்தி திறன். அதாவது ஒரு இந்தியாவில் வந்து ஒரு கார் 1 லட்சம்னா 40 கார் உற்பத்தி பண்ணால் 40 lakhs அந்த மாதிரி வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ உற்பத்தியோட விளைப்பு மதிப்பு, ஸோ ஜிடிபியோட மதிப்பில் 40% கிட்ட வந்து பீப்புள் வந்து லோன் எடுத்திருக்காங்க. அதுக்கு எந்த மாதிரி லோனுன்னா அன்செக்யூர்டுனா சும்மா பர்சனல் லோன் வாங்குறது, கார் வாங்குறது, அந்த லக்ஸுரி ஸ்பெண்டிங்காக வேண்டி தான் நிறையா 40% லோனில் வந்து லக்ஸுரி ஸ்பெண்டிங்காக வேண்டி தான் வாங்கியிருக்காங்க. எபவுட் வந்து 30%க்கு மேலே வந்துட்டு லோன் வாங்குறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சேவிங் ரேஷியோ பார்த்திங்கன்னா 7% வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஜஸ்ட் லாஸ்ட் இயரில் தான், ஒரு 1 இயரில். இது எந்த மாதிரி எழுதிட்டு போதுன்னா, நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்துட்டு வெஸ்டர்னை ஃபாலோ பண்ணுறோம். இப்போ வந்து கூட்டு குடும்பமாக இருக்கப்போ வந்து ஸ்பெண்டிங் வந்து கம்மியாக இருக்கும். சமையலாக இருக்கட்டும், ஒரு டிவியை வந்து ஷேர் பண்ணி பார்த்துக்கலாம். டிவி வந்து நம்ம எப்போயுமே 24 hours கண்ணு முன்னாடியே வைக்கிறதில்ல. எப்போயாவது தேவைப்படுறப்போ ஒரு 1/2 hour பார்த்துட்டு வர்றதுக்கு தான். ஒரு டிவி போதும், ஒரு ஃப்ரிட்ஜு போதும். ஃப்ரிட்ஜ் வந்து ஒன்று போதும். சமையல் வந்துட்டு ரொம்ப வேஸ்ட் ஆகாது, எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஹவுஸ் ஹோல்டிங் எல்லாமே ஷேர் பண்ணுறப்ப என்ன மைக்ரோ ஓவனாக இருக்கட்டும், என்றைக்காவது ஒரு நாளைக்கு தேவைப்படும். அது ஒரு 2 பேர் இருக்க ஃபேமிலியில் வாங்கி வச்சா அது யூஸ் இல்லை. ஒரு 3-4 ஃபேமிலி சேர்ந்துருக்கப்போ கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும், ஈஸியாக கண்டினியூஸாக யூஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ லைஃப் ஸ்டைல் மாறுது, வெஸ்டர்ன் ஸ்டைலை அப்படியே ஃபாலோ பண்ணுறோம். வீடுமே பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆவரேஜாக இன்றைக்கி வந்துட்டு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் வந்து ஆவரேஜாக வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே வீடு வச்சுருக்காங்க. லிவிங் ஸ்பேஸ் வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இருக்குது மிடில் கிளாஸ் மட்டும். இது கண்டினியூஸாக மைக்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கும். மேபி ஃப்யூச்சரில் வந்து இந்தியாவில் வந்து எல்லாருமே வந்து லிவிங் ஸ்பேஸ் வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளேயே கூட மேலேயே கூட இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் இயர் மட்டும் 41 lakhsக்கு மேலே வந்து கார் வந்து செல் ஆகிருக்கு. இது வந்து ஒரு ஹையஸ்ட் ரெக்கார்டு. 41 lakhs கார் வந்து 1 இயரில் சேல் ஆகிருக்கு. அவ்வளோ லக்ஸூரியாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்பெண்டிங் இருக்கிறப்போ வந்துட்டு சேவிங் குறையும். இது வந்துட்டு கார்ப்பரேட்டுக்கு எக்கனாமிக் க்ரோத்து அது இதுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து எக்கனாமிக் க்ரோத்துன்னு சொல்லிவிட்டு இது வந்து பயங்கர க்ரோத்து, இவ்வளோ சேல் ஆகிருக்கு, இவ்வளோ டாக்ஸ் கலெக்ட் ஆகிருக்குன்னு வந்து இதைத்தான் வந்து இன்றைக்கி இருக்கவங்க வந்து எக்கனாமிக் க்ரோத்துன்றாங்க. பட் ஆஸ் அ ஃபேமிலியாக நம்ம ட்ரெடிஷனாக பார்த்தோமாக்கும் சேவிங் தான் எக்கனாமிக் க்ரோத்து. ஸோ நிறையா வந்து மிச்சம் பண்ணி நிறையா சேவிங் பண்ண பழகிக்கணும். நிறையா வந்து ஃப்யூச்சரில் தேவைப்படுற ப்ராப்பர்ட்டி, கோல்டு அந்த மாதிரி வாங்கி பழகணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், லக்ஸூரியாக நிறையா லாவிஸாக செலவு பண்ணி இன்றைக்கி ட்ரெஸ்ஸே வந்து அதிகமாக எடுக்கிறாங்க. தேவைக்கு அதிகமாக ஸ்டைலாக மாடர்னாக இருக்குன்னு இஷ்டத்துக்கு எடுத்துக்கிட்டே இருக்கோம். எல்லாமே நம்ம நீடுக்கு மட்டும் எடுக்கிறதில்ல, இஷ்டத்துக்கு எடுக்கிறோம். ஸோ இதனால தான் வந்து லாஸ்ட் இயர் மட்டும் 41 lakhs கார் சேல் பண்ணுறது வந்து ஒரு பெரிய ரெக்கார்டு.
இது வந்து எக்கனாமிக் குரோத்துன்றது வந்து இன்றைக்கி இருக்க ஸ்டாண்டர்டில் சொல்கிறாங்க. பட் நம்மளுக்கு எப்போவுமே குரோத்துன்றது நிறையா சேவ் பண்ணி நம்ம ஃப்யூச்சருக்கு தேவையான மணியை சேர்த்து வைக்கிறது தான் நம்மளுக்கு எக்கனாமிக் குரோத்து. அதனால் வந்து நம்மளோட மைண்ட் செட்டை மாற்றி ஒரு சேவிங் அடிப்படையில் போகணும். நன்றி, வணக்கம்.